இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் விஜய் கிட்டக்க எந்த உண்மையும் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அவங்கவங்க அஜெண்டாவோட அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுலயே இந்த கதையில மிகப்பெரிய கோமாளி அப்படிங்கிறது விஜயா தான் இருப்பாரு, மகாநதி சீரியல பொறுத்தவரைக்கும். ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து இப்ப நான் கிளம்பி உடனே கொடைக்கானலுக்கு போறேன். கொடைக்கானல்ல போய் பிரச்சனைய சரி பண்றேன்னா, நிவின் அத வேணாங்கிறாரு. அங்க வந்து குமரன் மாமா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா, நீங்க தான் காவேரி சொல்லி வந்துட்டீங்க நீங்கன்னு நெனப்பாங்க. அதனால காவேரிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு நாள் பொறுத்துக்கோங்கன்னு பேசிட்டு இருக்க. போனா பிரச்சனை சரியாயிரும் தானே போட மாட்றாரு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு நிவின பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து யமுனா. இதுல நிவின் வேற என்ன பண்றாரு? இதுல வேற இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து, இந்த நேரத்துல இந்த சமயத்துல கிளம்பலாமா? அப்படின்னு கேட்டா, அவ தான் நல்லபடியா போயிட்டால்ல விடுங்க விடுங்கங்கிறாரு நிவின தவிர, அது தப்புங்கிறத யாரும் உணரவும் மாட்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில இப்போ என்னடா ஆச்சு? கற்பமான மனைவி அங்க இருக்காங்க. இவனுங்கலாம் சொல்றதெல்லாம் கேட்க வேணாம். நம்ம கிளம்பி போகணும்னு கிளம்பி போணும். ஆனா அதையும் கிளம்ப முடியாத நிலைமையில விஜய வந்து எல்லாரும் கைய கட்டி போட்ட மாரி இருக்காங்க. இதுக்கு நடுவுல இன்னும் டீ போட்டுட்டு இருக்காங்க யமுனா. 7 மணி நேரமா டீ போடுறாங்க. இவ்வளோ நேரம் டீ போட்டா அவ்வளோதாம்மா எப்பம்மா டீ போட்டு டீ குடிக்கிறதுங்கிறது புரியல. மதியானமே ஆரம்பிச்சா தான் சாயங்காலம் 4 மணிக்கு டீ குடிக்க முடியும் போல. ஸோ இதுக்கு நடுவுல வந்து அங்க நைட் எல்லாரும் தூங்குறதுக்காக அந்த உங்க அப்பா ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே, இங்க இருந்தா தான் அப்பாவோட தோள்ல சாஞ்ச மாரி இருக்கும். அப்பாவோட மடியில படுத்த மாரி இருக்கும். நம்மள நிம்மதி இல்லாம பண்ணிட்டான்ல. நம்ம இந்த வீட்ட விட்டு போமாட்டோம். இதான் நம்ம வீடு. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு வந்து வீராவேசமா வந்து காவேரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா காவேரி கிட்ட ஏதாச்சும் வந்து ஒரு பிளான் இருக்கா? அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களே அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு கைய கைய உடைக்க போறாங்கன்னா, முன்னாடி அந்த மாரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதையும் காமிக்கல. இப்ப என்னதான் பண்ண போறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கே தெரியாது. சும்மா நம்ம வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து காலையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 4 மணி நேரம் ஆயிடுச்சு போல. இப்ப டீய போட்டு வந்து யமுனா குடுத்துக்கிட்டே வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்களையும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு நெறைய பேர் சதி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நீங்க போய் அவ கூட சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷங்கிறாங்க. யாரு எங்க வீட்டுக்காரங்களா? இல்ல உங்க வீட்டுக்காரங்களான்னா, இல்ல அவங்கலாம் சேர்க்கத்தான் நினைக்கிறாங்கங்கிறாங்க. ஏம்மா அந்த சித்தி தான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அத வந்து கண்டிப்பா உங்க அக்கா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அத சொல்லலாம்ல. சொன்னாலே இவரு போய் அவங்க சித்தி கிட்ட பேசி திருப்பி சேர்ந்துருவார்ல. அதையும் சொல்லல. அதுக்கு பதிலா நிவின் தான். நிவினும் காவேரியும் லவ் பண்றாங்க அப்படின்னும்போது, லூசு பைத்தியம் அப்படிங்கிற மாரி ஒரு கடுப்பாயிட்டாரு. கடுப்பாயிட்டு எதையாச்சும் பேசாதம்மா நீ வேற இருக்கிற காண்டுல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. திட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நிவின் வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு இவரு. இல்ல ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குப்பா அப்படிங்கிற மாரி மனசுல நினைச்சிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவுல இப்ப காலையில எப்பயும் போல ராகினிய காமிச்சிட்டாங்க. ராகினியும் வர இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசுபதியும் வர, ராகினியும் பசுபதியும் சேர்ந்து வீட்டுக்குள்ளார வந்து இப்படி நக்கல் பண்றது. இந்த வீட்ட நம்ம எடுத்துக்க போறோம். சின்ன வயசுலேருந்து பார்த்த வீடு நம்ம எடுத்துக்க போறோம். நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது. அதெல்லாம் வீட்ட விட்டு போ மாட்டேன்னு எல்லாத்தையும் வந்து இப்படி போட்டு அடிச்சு கையில விளக்கமாறுலாம் எடுத்து வந்து துரத்துறதுக்கு வந்து காவேரி ட்ரை பண்றது. உடனே போலீஸ் உடனே வந்துட்டாங்க. போலீஸ்க்கு வேற வேலையே இல்ல. இங்க அடிச்சு இப்படி வெளில வரும்போதே குடுகுடுன்னு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மொத்தமா ஒரு 4, 5 பேரா சேர்ந்து வேற வந்துடுறாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னா பத்திரத்த வச்சு பாருங்க சார், இப்படி ரவுடித்தனம் பண்றா சார்ன்னு பேசிட்டு இருக்கும்போதே பாட்டி மயக்கமாகி விழுந்துடுறாங்களாம். வீட்டை விட்டு கொடுத்துறான்னு அவங்க அம்மா பேசுறதெல்லாம் நாளைக்கு நடக்க போதாம். ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஒரு விஷயமாச்சும் வந்து ஒரு கற்பனை திறன்ல அப்படியே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியல் போயிட்டு இருக்குன்னா இந்த சீரியலா தான் இருக்க முடியும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.